ராஜ மார்த்தாண்டன் அப்படின்ற ஒரு எழுதுனது. பட் ஆனா உங்களுக்கு சிலபஸ்ல இது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா இது இல்ல. இவரோட நேமே சிலபஸ்ல இருக்காது. இவர் ஒரு புது ஆத்தர். சிலபஸ்ல வந்து உங்களுக்கு சுரதா இருக்கும், வாணிதாசன் இருக்கும், பிச்சமூர்த்தி இருக்கும், இந்த மாதிரி கலாப்ரியா, இவங்களாம் தான் இருப்பாங்க. பிரமீளு இவர் இருக்க மாட்டார். ஸோ இருந்தாலும் சும்மா சும்மா ஒரு கிளான்ஸ் இது என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த கவிதை வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி. ஸோ ராஜமார்த்தாண்டனோட ஊர்ல ஒரு பெரிய மரம் இருந்திருக்குது. அது பல பேருக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்குது. மழைக்கு அங்க ஒதுங்குவாங்க, வெயிலுக்கு அங்க ஒதுங்குவாங்க. பறவைகளுக்கு நிறைய அந்த மரம் பழங்கள் கொடுத்துருக்குது. ஊர்ல இருக்கிறவங்களாம் அங்க அங்க உட்காந்து பேச கொள்ள அந்த மரம் வந்து எல்லாருக்கும் துணை புரிஞ்சிருக்குது. ஆனா ஒரு நாள் வந்து அடிச்ச அந்த புயல் காத்துலயும் மழையிலயும் அந்த மரம் வந்து வேரோட சாஞ்சிருது. வேரோட சாஞ்ச உடனே இந்த ஊருக்கே ஒரு துக்கமான மாதிரி ஆயிப்போகுது. யாரோ ஒருத்தர் ஒரு மனிதர் இறந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு துக்கத்தை இந்த மரத்தோட வீழ்ச்சி அந்த ஊர்ல ஏற்படுத்திடுச்சு. எல்லாரும் போய் துக்கம் விசாரிக்கிற மாதிரி அந்த மரத்தை சுத்தி நின்று பேசிக்கிறாங்க, எப்படி விழுந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. இது வந்து இந்த ரைட்டர் காதுக்கு போகுது, ராஜமார்த்தாண்டன் காதுக்கு போகுது, இந்த மரம் வீழ்ந்துருச்சு அப்படின்னு. நான் வந்து அதை போய் பார்க்க விரும்பல. ஏன்னா என் மனசுல வந்து இன்னைக்கும் அந்த மரம் பசுமையான நினைவுகளோட அப்படியே இருக்குது. அப்படியே நிக்கட்டும் அந்த மரம் என் மனசுல. அதுக்கு கிரவுண்ட்ல வீழ்ந்தாலும் பரவாயில்ல, அது ரியாலிட்டியில அது இல்லைனாலும் பரவாயில்ல, என் மனசுல அப்படியே நிக்கட்டும், நான் வந்து அதை பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா அது கீழே வீழ்ந்தது ஏத்துக்க முடியல, அவ்வளவு துயரமா இருக்கு அப்படின்றது தான் இதோட அர்த்தம். என் மைண்டை பொறுத்த வரைக்கும் அது உயிரோட அந்த மரம் இருக்குதுன்னு நான் நினைவுல வச்சுக்கின்னு நான் சந்தோஷமா இருக்கிறேன். அது இல்லைன்றதை என்னால ஏத்துக்க முடியல அப்படின்ற அந்த டோன்ல இந்த கவிதையை வந்து முடிச்சிருப்பாரு. ஜஸ்ட் இந்த கவிதை என்ன ஏதுன்னு மட்டும் சொல்றேன். அடுத்து ராஜமார்த்தாண்டன் கொல்லிப்பாவை அப்படின்ற சிற்றிதழ் நடத்தியிருக்கிறாரு. இவரோட கவிதை நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசும் இவருக்கு கிடைச்சிருக்கு. இன்னொன்னு, இவர் சிறந்த கவிதைகள், நிறைய கவிஞர்கள் எழுதின சிறந்த கவிதைகள், அப்துல் ரகுமானு, கலாப்ரியா, பிரமிழ், இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் எழுதின சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு நூலாக்கி வெளியிட்டிருக்கிறார். இதான் அவரை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ. போதும். ஜஸ்ட் இந்த கவிதை என்னன்னு நீங்க ஒரு வாட்டி படிச்சுட்டு இவரை பத்தின குறிப்பு சும்மா பார்த்து வச்சுக்கோங்க போதும். ஸோ இது ரொம்ப டீப்பா போயெல்லாம் படிச்சுட்டு இருக்க வேணாம், ஏன்னா சிலபஸ்ல இல்லை. சரி, ஓகே. இப்போ கலாப்ரியா எழுதின கவிதை ஒரு 2 கவிதை கொடுத்துருப்பாங்க. கலாப்ரியா உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு. பட் ஆனா அவங்கள பத்தின கண்டென்ட் 2 கவிதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கவிதை அப்படின்றத படிக்கிறேன். கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள். ஓகே. இது வந்து வெளியிருந்து படிக்கிறதுக்கு வந்து ஏதோ ஒருத்தன் போய் ஆடு மேய்க்கிறவன் வந்து ஆடுங்களுக்கு வந்து கருவேல முள்ளில் இருக்கக்கூடிய அந்த காய்களை பறிச்சு போடுறான். ஆனா அவனை வந்து அந்த முள்ளு சிராய்க்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா இதுக்குள்ள ஒரு டீப்பர் லேயர் இருக்கு, வேற ஒரு அர்த்தம் ஒளிஞ்சிருக்குது. கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள். ஓகே. இதுக்குள்ள ஒரு தீம் இருக்குன்னு நான் சொன்னேன். அது என்னன்னு வேணா நீங்க இன்டர்பிரட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது நாளைக்கு உங்களுக்கு இதுக்கான ஆன்சரை நான் சொல்றேன். யாராவது இப்போ லிசன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ், சார் இதுதான் மீனிங் அப்படின்னு எனக்கு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கு அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா சார்? எந்த நம்பருக்கு ஷேர் பண்றது அப்படின்னா உங்களுக்கு என்னோட நம்பர் தரேன். 8608712630. இது என்னோட பர்சனல் நம்பர். யாருக்காவது வந்து இந்த கவிதை எனக்கு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கு சார், இதுதான் இதுக்கு கரெக்டான இன்டர்பிரேஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலா இதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அது யார் கரெக்டா சொல்றீங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ யாராவது கரெக்டா ஹைலைட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா
நாளைக்கு கிளாஸ்ல இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நான் உங்களை ஹைலைட் பண்ணி சொல்றேன். ஸோ பார்ப்போம், யார் சொல்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். என்னோட நம்பருக்கு 8608712630. சரி, ஓகே. அடுத்த கவிதை. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. ஸோ குழந்தை வந்து ஒரு பறவையை வரைஞ்சிருக்குதான். ஸோ பறவையை நான் வரைகிறேன்னு வைங்களேன், பறவை சும்மாவா பறக்கும்? வானத்தில் தானே பறக்கும். ஸோ அப்போ சுற்றி வானம் இருக்கிறதா நம்மளே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுதான் இந்த கவிதை சொல்லுது. ஓகே, புக் பேக்கு இந்த அளவுக்கு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த டாபிக், ஏன்னா சிலபஸ்ல இல்லை. சும்மா கோத்ரூ பண்ணிங்க, அவ்வளோதான். அடுத்து உங்களுக்கு விலங்குகள் உலகம்னு ஒரு டாபிக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அவங்க ஸ்கூல்ல விலங்குகளை புகைப்படம் எடுத்துட்டு வந்து தர சொல்லியிருக்காங்க. அதுக்காக அது அவங்க அம்மா கிட்ட கேட்குது. அவங்க அம்மா வந்து களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்துல பணியாற்ற ஒருத்தர் வந்து பழக்கம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கூப்பிட்டு போறாங்க. ஸோ அவரு என்ன பண்றாரு, அந்த களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை சுத்தி காட்டுறாரு அந்த பொண்ணுக்கு. ஸோ அப்போ அவங்க பேசிக்கக்கூடிய சுவையான விஷயங்கள் தான் இந்த யூனிட்டா கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன கண்டென்ட் இருக்குன்றது சொல்லிடுறேன். இதுவும் டைரக்ட் சிலபஸ்ல இல்லை, பட் இருந்தாலும் இதை படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா களக்காடு முண்டந்துறை தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு பிளேஸு. அதை பற்றி வேற எங்கன்னா ஜிஎஸ்லயோ எங்கேயோ கொஷின் கேட்டால் கூட உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த களக்காடு முண்டந்துறை அப்படின்றது தமிழ்நாட்டோட 2வது மிகப்பெரிய காப்பகம். இதோட அந்த கிலோமீட்ரு எவ்வளோ பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 895 சதுர கிலோமீட்டர். ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, இந்த மாதிரி எல்லா விலங்குகளும் இந்த களக்காடு முண்டந்துறை காப்பகத்துக்குள்ள இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் இவங்க வந்து யானைங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யானைகள்ல 2 வகையான யானைகள் இருக்கு. ஒன்று இந்திய யானை, ஆசிய யானை. இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. தான் இந்திய யானை தான் ஆசிய யானைன்ற. இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிரிக்க யானையோட காதுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அது புக்கில் கொடுக்கல, பட் ஆனால் அது பெருசாக தான் இருக்கும். இன்னொரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆப்பிரிக்க யானை பார்த்தீங்கன்னா அதில் ஆண் யானை, பெண் யானை ரெண்டுத்துக்குமே தந்தம் இருக்கும் ஆப்பிரிக்க யானைக்கு. ஆனால் ஆசிய யானைக்கு பார்த்தீங்கன்னா ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. இங்கேயே படம் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பிரிக்க யானை பாருங்க, எல்லா யானைக்கிட்டேயும் தந்தம் இருக்கும். ஆசிய யானை பாருங்க, தந்தம் சில யானைக்கிட்ட இருக்காது. அதெல்லாம் பெண் யானை. ஆசிய யானையில தந்தம் இல்லாததெல்லாம் பெண் யானை, தந்தம் இருக்கக்கூடியது ஆண் யானை. அதே மாதிரி ஆசிய யானையா இருக்கட்டும், ஆப்பிரிக்க யானையா இருக்கட்டும், ஒரு பெண் யானை தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கும். பெண் யானையோட தலைமையில தான் மற்றதெல்லாம் இயங்கும். ஸோ ஆணாதிக்க சிந்தனைன்றது வந்து அந்த யானைங்க கிட்ட இல்லை. ஸோ அது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யானை வந்து ஒரு நாளைக்கு 250 கிலோ புல் வந்து சாப்பிடும், ஒரு அடல்ட் யானை. ஸோ அதே மாதிரி அது எவ்வளோ தண்ணி குடிக்கும் அப்படின்னா 65 லிட்டரு தண்ணி மட்டுமே 65 லிட்டர் வந்து ஒரு யானை வந்து குடிக்கும். அதே மாதிரி யானைங்களுக்கு நினைவாற்றல் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்க முடிஞ்சா வந்து ஜெயமோகன் எழுதின யானை டாக்டர் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அவர் வந்து அறம் சொல்லி ஒரு சிறுகதை தொகுப்பு வந்து வெளியிட்டிருப்பாரு. அதுல வந்து யானை டாக்டர் அப்படின்ற அந்த கதையும் வரும். நீங்க முடிஞ்சா உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த கதையை படிங்க. அந்த யானை டாக்டர் அப்படின்ற அந்த கதையை, ஜெயமோகனோட அந்த கதையை, யானைகளை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை அதில் தெரிஞ்சுக்கலாம் நீங்க டைம் இருக்கும்போது. ஸோ உங்களுக்கு படிக்கிறீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி கதைகளை படிங்க, உங்களுக்கு நிறைய ஃபேக்ட் கெயின் ஆகும். சரி, ஓகே. ஸோ இது யானையை பத்தி. அடுத்து கரடியை பத்தி அவங்க பேசிக்குவாங்க. கரடி வந்து ஒரு அனைத்துண்ணி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது எல்லாத்தையுமே சாப்பிடும், வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே நம்மள மாதிரி கரடி. ஸோ கரையான அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு கரடிக்கு. அதே மாதிரி சில பாக்ஸ் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்குது. இந்த கொஷின்லாம் கேட்கலாம், அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி
கோவையில தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இளநிலை வானவியல், முதுநிலை வானவியல் இந்த படிப்பெல்லாம் இருக்குதுன்றாங்க. ஸோ படிக்கிற பசங்க அது தெரிஞ்சுக்கலாம், யூஸ் ஆகுன்றதுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை பாக்ஸ் ஐட்டமாக கொடுத்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி கரடி பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. கரடியோட அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 160 கிலோ வரைக்கும் வரும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு நார்மல் மனுஷனோட டபுள் மடங்கு வெயிட் இருக்குமா அந்த கரடி. அதான் 160 கேஜி. அடுத்து வந்து தூரத்தில் புலியை பார்ப்பாங்க. எனக்கு புலினா அச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவோம், ஃபோட்டோ எடுக்க போன பொண்ணு. அதுக்கு வந்து அந்த வனவர் வந்து அச்சம்லாம் வேண்டாம், புலி வந்து மனுஷங்களை வேட்டையாடாது, அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அதுவும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இன்னொன்று, புலி வந்து தனித்து வாழக்கூடிய இயல்பு கொண்டது. அது யாரோடும் கூட்டெல்லாம் சேராது, தனியாகவே தான் இருக்கும். கூட்டு சேர்ந்து வேட்டையாடுறது அந்த மாதிரி பழக்கம்லாம் அதுக்கு கிடையாது. இன்னொன்று, புலி இருக்கு அப்படின்னாவே அந்த காடு வளமான காடுன்னு அர்த்தம். புலியோட நலன் தான் அந்த காட்டோட நலனாக இருக்கும். ஒரு புலி கரெக்டாக இருக்குன்னா காடு வளமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா புலி வந்து மானை வேட்டையாடுமா, மான் வந்து நிறைய புற்களை சாப்பிட்ரும். அப்போ புலி ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா அது மானை வேட்டையாடிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ மானை வேட்டையாடிட்டு இருந்தால் அந்த அந்த காட்டில் புற்களோட எண்ணிக்கை கரெக்டான விகிதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். மான் வந்து புல் அதிகமாக வளர்ந்துட விடாது, புலி வந்து மான் அதிகமாக வளர்ந்துட விடாது. நீங்கள் புலியை கொண்டுட்டீங்கன்னு வைங்களேன், அது வேட்டையாடக்கூடிய மானை சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். அப்போ மானுங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடும். அது மொத்த புல்வெளியும் அழிச்சிரும். புல் அழிஞ்சு உடனே காடு கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட மைய புலி தான். ஸோ அப்போ அந்த காட்டோட வளம் வந்து இந்த புலியோட நலன் பொறுத்து தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி புலியை பற்றி சில ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா, புலி வந்து தாய்மை அடைஞ்சு கருவுற்று 90 நாளில் வந்து 2-3 குட்டி போடுமா. அந்த குட்டிங்களை வந்து 2 வருஷம் வேட்டையாடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பகுதின்னு சொல்லி தனியாக பிரித்து விட்டுரும். ஸோ ஒரு புலி வந்து அந்த பகுதிக்குள்ள அது வேட்டையாடும். ஸோ இப்படி தனியாகவே தான் இருக்கும் அந்த புலி. ஸோ அதே மாதிரி பண்புள்ள விலங்குன்றாங்க புலியை. ஏன் அப்படின்னா தன்னோட தேவைக்கு அதிகமாக அது வேட்டையாடாது. அது ஒரு விலங்கு தேவை, அது உணவு பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா அதோட நிறுத்திக்கும். அதுக்கு மேலே வந்து அது வேட்டையாடாது. அதனால பண்புள்ள விலங்குன்றாங்க. இப்போ மனுஷனை ஏற்றுக்கினீங்கன்னு வைங்களேன், அதிகமாக சாப்பிட்டு பருமன் ஆகிறோம். நம்மளுக்கு நம்ம அளவு தெரியறதில்ல. ஆனால் விலங்குகள்லாம் பாருங்க, எந்த விலங்குனா ஓவர் வெயிட் ஆகுதா? இப்போ யானை வந்து அதோட இயல்பே அப்படிதான், அது ஓவர் வெயிட்டாக தான் இருக்கும். அதோட இயல்பு, அது குடல் கெப்பாசிட்டி, அதனால அவ்வளோ சாப்பிடுது. புலி, சிங்கம், கழுத புலி, நீங்கள் எதை வேணாலும் எடுத்துங்களேன், எதுவுமே உடல் பருமனாகி ஓவர் வெயிட்டாலாம் இருக்காது. ஒபிசிட்டின்ற பிரச்சனை மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குதுன்றேன். ஒபிசிட்டின்ற பிரச்சனை விலங்குகளுக்கு கிடையாது. புலி அதிகமாக அதோட தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டு பார்த்துக்கிறீங்களா? சிங்கம் அது தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டு உடம்பு பெருத்து போய் உக்காந்துன்னு பார்த்துக்கிறீங்களா? கிடையாது. அதுங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும், நடக்கிறது, ஓடுறது, வேட்டையாடுறதுன்னு. கிடைச்ச சாப்பாடு எவ்வளோ பசி ஆறுமோ அந்த அளவுக்கு மட்டுமே சாப்பிட்டு வச்சிரும். இவ்வளவுதான் விலங்குகளோட அந்த இயல்பு. பட் ஆனால் நம்ம பசி ஆறுறதுன்றத கூட சென்ஸ் பண்ண முடியாம அதிகமாக அடுத்தடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம். இப்போ பிரியாணி பிடிச்ச ஃபுட்டு அப்படின்னா அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும், வெயிட் ஏறிட்டே இருக்கும். ஸோ விலங்குகள் அப்படி கிடையாது. அந்த பசி உணர்வை கரெக்டாக அதுங்க சென்ஸ் பண்ணி அந்த உணர்வு அடங்கின உடனே சாப்பாட்டை நிறுத்திடும். அவ்வளோதான், அதுக்கு மேலே சாப்பிடாது. சரி, ஓகே. அதே மாதிரி சிங்கத்தை பற்றியும் சொல்லுவாங்க. 2 வகையான சிங்கம் இருக்கும், ஆசியா சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் சொல்லிட்டு. ஆசிய சிங்கம்ன்றது குஜராத்தில் இருக்கக்கூடிய கிர் காடுகள்ல இருக்கு இந்தியாவில். ஸோ இந்தியாவில் தான் புலி, சிங்கம் 2 விலங்கும் இருக்கும். வேற எந்த நாட்டிலையுமே வந்து ஒன்று புலி இருக்கும் இல்லை சிங்கம் இருக்கும். ஆனால் இந்தியாவில் 2மே இருக்கும். அது இந்தியாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி மான் வந்து புள்ளி மான்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த புள்ளி மான்கள் படத்தில் போட்டிருக்காங்க பாருங்க, இது ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி அவங்க பேசிக்குவாங்க. இதோட இந்த யூனிட் வந்து முடிஞ்சிடும்.
இது சும்மா ஒரு கோத்ரூ பண்ணுங்க, என்ன விலங்குகள் பத்தி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றத படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஆசிய யானைகள்ல ஆண், பெண் இதை வேறுபடுத்தி காட்டுறது வந்து தந்தம். தமிழகத்துல புலிகள் காப்பகம் அமைஞ்சுள்ள இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா முன்னந்துறை. காட்டாறு அப்படின்றத பிரிச்சு எழுதுனீங்கன்னா காடு கூட்டல் ஆறு. காட்டு கூட்டல் ஆறுன்னு வராது, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. காட்டாறுனா காட்டுல ஓடக்கூடிய ஆற சொல்றாங்க. அப்ப காடு கூட்டல் ஆறு. அனைத்துணினா அனைத்து கூட்டல் உண்ணி. நேரம் கூட்டல் ஆகினா நேரம் ஆகி. வேட்டை கூட்டல் ஆடினா வேட்டையாடிய. ஓகேங்களா? அடுத்து வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட் இது. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு யூனிட் இது. இன்னைக்கு தேவைப்படுற யூனிட். ஏன்னா இன்னைக்கு பெரிய பிரச்சனை போயினுக்குது பருவநிலை மாற்றத்தினால. அமெரிக்காவில் வேற ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆயிருக்கிறாரு. அவரு பருவநிலை மாற்றம்ன்ற ஒன்னே நடக்கல. அது வந்து இந்த வளரக்கூடிய நாடுகள் வளர்ந்த நாடுகள் கிட்ட இருந்து பணம் பறிக்கக்கூடிய ஒரு ஒரு ஐடியா அது. பருவநிலை மாற்றம்ன்றது ஒண்ணு கிடையாது, ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் ட்ரம்ப். பட் ஆனா பருவநிலை மாற்றத்தினால நிறைய பிரச்சனைகளை நம்ம ரியாலிட்டியில சந்திச்சுக்கிட்டே வரோம். இப்ப நீங்களே கூட உங்க பாட்டி தாத்தாவெல்லாம் கேட்டீங்கன்னா அப்ப இருந்த பருவம் வேற இப்ப இருந்த பருவம் வேறன்னு அவங்களே சொல்லுவாங்க. சடனா மழை. மதுரை ராமநாதபுரம் சைட்ல யாருன்னா கிளாஸ்ல இப்ப இருக்கிறீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சடனா அங்க அவ்வளவு மழை பெய்யுது. கிளவுட் பர்ஸ்ட். ஒரு வருஷத்துக்கு எங்கன்னா ஒரு இடத்துலயாவது கிளவுட் பர்ஸ்ட் ஆகுது. ஸோ நிறைய நாடுகள்ல வந்து நார்மல் வெப்பநிலையை தாண்டி அதிக வெப்பநிலையில வெப்பசலன காத்து அடிக்குது. இப்போ தமிழ்நாடு வந்து வெப்பசலனத்தை ஒரு மாநில பேரிடரா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹீட் வேவ்ஸை ஸ்டேட் ஸ்பெசிபிக் டிசாஸ்டர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இனிமே வெப்ப காத்துனால யாராவது மரணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நிவாரணம் கொடுக்கும் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். எப்படி புயல், மழை, வெள்ளம் இதெல்லாம் இயற்கை சீற்றம், இயற்கை பேரிடர், இயற்கை டிசாஸ்டர்னு அனௌன்ஸ் பண்றோமோ அது மாதிரி ஹீட் வேவ்ஸையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ இதெல்லாம் கிளைமேட் சேஞ்சோட விளைவுகள் தான். அதை அனௌன்ஸ் பண்ணணும்னு அவசியம் என்ன? சுதந்திரம் வாங்கி 70 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. இப்ப பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப அதனால மரணம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா மரங்கள் கிட்ட தான் இருக்கு. நிறைய மரங்கள் வளர்க்கணும், கண்டிப்பா வளர்க்கணும். ஸோ அதை தான் இந்த ஜாதவ் பேயிங் அப்படின்ற அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு மனிதர் பண்ணியிருக்கிறார். இவர் இந்திய வனமகன் அப்படின்றாங்க. ஸோ இவர் அசாம் மாநிலத்தோட ஜோர்விராட் அப்படின்ற மாவட்டத்தை சேர்ந்தவர். அப்படி என்ன இவர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு கதை கொடுத்துருப்பாங்க. இவரோட வீட்டை வந்து யானைகள் முற்றுகையிடுறது. யானைகள் முற்றுகையிட்டதுனால வீட்டுல இருந்து வெளியே போய் தூரமா போயிடுறாரு. தூரம் இருந்து பார்க்கும்போது யானைகள் அவரோட வீட்டை அடிச்சு நொறுக்குது. அதை பார்த்து இவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா யானை வீட்டை அடிச்சு நொறுக்கினுக்குதுன்ற இவர் பார்த்து சந்தோஷப்படுறாருன்றியா அப்படின்னா இவர் உருவாக்குன அந்த காட்டுக்குள்ள யானைகள் எப்ப வரும்னு வெயிட் பண்ணி இருந்திருக்கிறாரு. யானைகள் வந்து வீட்டை உடைக்கிறத பார்க்கும்போது அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவரோட உழைப்புக்கு ஒரு பெரிய பலன் கிடைச்சிருக்குது. ஏன் அப்படின்னா அசாம்ல இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா நதியில இருக்கக்கூடிய ஒரு நதிக்குள்ள தீவுகள் ஃபார்ம் ஆயிருக்கும் அங்கங்க. அது அவ்வளவு பெரிய நதி பிரம்மபுத்திரா. அதனால அந்த நதியிலேயே இடையில இடையில திட்டு திட்டா மண்ணு சேர்ந்து தீவு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அது ஏக்கர் கணக்குல இருக்கும் அந்த தீவு. இவர் வந்து ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா பிரம்மபுத்திரால இருந்து வரக்கூடிய வெள்ளத்தினால நிறைய பாம்புகள் ஏதோ காட்டுல இருந்து அடிச்சு வரப்பட்டிருக்குது அந்த தீவுக்கு. இந்த பாம்புகள் வந்து அந்த தீவுல மரங்களோ எதுவுமே இல்லாதனால மொட்டை வெயில்ல அந்த பாம்பு வந்து ஈட்டு தாங்க முடியாம நிறைய இறந்து போகுது. இதை பார்த்து இவருக்கு வந்து ஒண்ணு தோணி இருக்குது, அந்த தீவுல மரங்கள் இருந்தா இப்படி அடிச்சு வரப்படுற இந்த உயிர்லாம் வந்து சாவாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்ப அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேக்குறாரு, இங்க மரம் நல்லா ஹெல்ப் பண்றீங்களான்னு. அங்கெல்லாம் மரமே வளராது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிடுறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கிட்ட போய் கேட்கும்போது, இந்த இடத்துல வந்து இவரு மரங்கள் எல்லாம் விதைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு ஃபர்ஸ்ட் அந்த தீவுல. எதுவும் வளராது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ட போய் கேட்டு பார்ப்போம்னு அங்க போய் கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தீவுல வந்து மூங்கில் மட்டும்தான் வளரும். வேற எதுவுமே வளராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவருக்கு அத கேட்ட உடனே சந்தோஷம். சரி ஓகே மூங்கிலாவது வளருதேன்னு சொல்லி மூங்கில போய் நட ஆரம்பிப்பாரு. மூங்கில் நிறைய வளர ஆரம்பிக்கும். சரி ஓகே. இருந்தாலும் இவர் என்ன பண்ணுவாரு, வேற மரங்களை எப்படிங்க வளர்க்கறது அப்படின்னு சொல்லி கவுஹாதி பல்கலைக்கழகத்துல ஜாதுநாத் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர் இருப்பார். அசாம் வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் ஜாதுநாத். அவர்கிட்ட போய் ஐடியா கேட்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. ஐயா இந்த இடத்துல வந்து மூங்கில் தான் வளருது, வேற எந்த மரமும் வளரல, மற்ற மரங்களை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி போய் கேட்கிறாரு. அதுக்கு ஜாதுநாத் என்ன சொல்லுவார்னா, கட்டை எறும்பு அதுக்கப்புறம் வந்து மண்புழு இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அந்த மண்ணோட தன்மை மாறிடும். மண்ணோட தன்மை மாறினாதான் அங்க மரங்கள் வளரும், இல்லைன்னா மூங்கில் மட்டும்தான் வளரும்னு சொல்லி ஜாதுநாத் சொல்லிடுறாரு. ஸோ அதனால ஜாதவ் பே என்ன பண்றாருன்னா, தூரம் இருந்து காடுகள் கிட்ட இருக்கு காட்டுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய எறும்பு புத்து இருக்கு பாத்தீங்களா, அதை கிளறி கட்டு எறும்புங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஏதோ பாத்திரத்திலயோ எதுலயோ வச்சு கட்டெருமைகளை புடிச்சிட்டு வந்து டெய்லி 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 ஒரு ரொட்டீனா பண்ணிருக்கிறான் மனுஷன். கட்டெருமைகளை புடிச்சிட்டு வந்து அந்த தீவுக்குள்ள விட்டுறது. கட்டெருமை புடிச்சிட்டு வந்து அந்த தீவுக்குள்ள விட்டுறது. கட்டெருமை என்ன பண்ணும், அனல் தாங்காம பள்ளம் தோண்டும். பள்ளம் தோண்டி தோண்டி மண்ணை லூஸ் பண்ணி விடும். அதே மாதிரி அந்த மண்ணை சாப்பிட்டு சாப்பிட்டு அது வயிறு வழியா வெளியே வர அந்த மண்ணோட வளம் வந்து வேற மாதிரி இருக்கும். மண்ணோட தன்மையே மாறிடும். அப்போ கட்டெரும்பு அந்த பகுதியில அதிகமாகி கொஞ்சம் கொஞ்சமா மண்ணோட தன்மை வந்து மாறி இருக்கு. நான் சொல்றது இவர் பண்ணது வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர்ல காடு வளர்த்ததுக்காக இவர் இந்திய வனமகன்னு சொல்ல. நூத்துக்கணக்கான ஏக்கர் அந்த தீவு. அவ்வளவு பெரிய தீவுல கட்டெரும்பை விட்டு மண்ணோட தன்மையை மாத்தி ஒருத்தன் காடு வளர்க்குறான்னா அவனுக்கு எவ்வளவு டிட்டர்மினேஷன் இருக்கும்னு மட்டும் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்மளுக்கும் அவருக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு. நம்ம ஏதாவது செடி வைக்கிறோம்னு வைங்களேன், கீரையோ ஏதோ வைக்கிறோம், ஒரு மாடி தோட்டத்துல ஏதோ பண்ணலான்னு வைக்கிறோம். ஒரு வாட்டி அந்த கீரை வரல, ஏதோ சரியா வரல, பதங்கிச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், அட போடா அதெல்லாம் நம்மளுக்கு வராதுன்னு விட்டு போயிடுவோம். ஆனா இந்த மனுஷன் ஒரு பொட்டல் காடு, ஒரு தீவு, அங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல ஸ்கிராட்ச்ல இருந்து ஒரு காட்டை உருவாக்கி இருக்கிறோம். அதுவும் இல்லாம 1 ஏக்கர் 2 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 400 ஏக்கர் காடு இவர் உருவாக்கி இருப்பாரு. அந்த 400 ஏக்கர் கட்டெரும்பு கொண்டு வந்து விடுறதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியல. ஒரு மனுஷன் வந்து ஃபுல்லா இதுக்குன்னே டெடிகேட் பண்ணியிருக்கான் அவன் வாழ்க்கைய. அவன் வாழ்க்கையோட நோக்கமே இந்த இடத்துல காடு வளர்க்கணுன்றதுதான். சரி, இவ்வளவு இடத்துக்கு இந்த இந்த மரங்கள் ஓகே, விதைக்கு என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விதைலாம் வந்து இவர் ஏதாவது பழம் சாப்பிட்டா கூட அதை வேஸ்ட் பண்ண மாட்டாரு. அதுல இருக்க விதைய சேமிச்சு வச்சுக்குவார். இன்னொன்னு தன்னோட அந்த காட்டோட கழிவை அதுவே மக்கி உரமாக்குது. அது ஒரு ப்ராசஸ் வந்து அப்படியே நடக்குது. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த தீவுல வந்து இவரு சாப்பிட்றாரு பார்த்தீங்களா பழங்கள், அது வேற யாராவது அவரை பார்க்க வரவங்க கொடுக்குற மரச்செடி விதைங்க எதையுமே வேஸ்ட் பண்றது இல்ல. இவரோட ஃபேமிலியோ சாப்பிட்ற ஒரு பழத்தோட விதையை வேஸ்ட் பண்ணல. எடுத்துட்டு போய் அந்த காட்டுல மழை காலத்துக்கு முன்னாடி போட்டு வந்துருவாரு எங்கன்னா. இப்படியே போட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல வந்து ஒரு காடே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படிதான் அந்த இடத்துல இவர் வந்து காட்டை வந்து உருவாக்கி இருக்கிறார். ஸோ இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்போ மண்ணை வளப்படுத்திட்டீங்க, விதைய போட ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் தண்ணி வேணுமே, இவ்வளவு பெரிய காட்டுக்கு இப்படி தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா, நிறைய இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மரத்துக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு குழி தோண்டிடுவாங்க. இதான் மரம்னு வைங்களேன்.
பக்கத்துல ஒரு பெரிய குழி தோண்டிடுவாங்க. தோண்டி அதுல ஒரு பானைய புதைச்சிருவாரு. அந்த பானையோட அடிப்பாகத்துல ஒரு ஓட்டை இருக்கும். அந்த பானையில தண்ணி ஊத்தி மேல மூடிட்டு மண்ணு போட்டு மூடிடுவாங்க. இந்த பானையோட ஓட்டையிலிருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சொட்டும். அந்த தண்ணி யூஸ் பண்ணி அந்த மரம் வளர்ந்துக்கும். சரி, நீங்க போய் நேரடியா வேருக்கு தண்ணி ஊத்தணும்னு அவசியம் இல்ல. இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு வாரம் 10 நாளுக்கு ஒரு வாட்டி மரத்துக்கு தண்ணி ஊத்துனீங்கன்னா போதும். அந்த பானையை ரீஃபில் பண்ணும், அவ்வளவுதான். தட்டை எடுத்துட்டு மண்ணை கலரிட்டு அந்த தட்டை எடுத்துட்டு பானையை கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வந்துடணும், அவ்வளவுதான். ஆத்து ஓரமா இருக்கிற மரங்களுக்கு தண்ணி ஈஸியா ஊத்தி இருக்கிறாரு. உள்பக்கமா இருக்கிற மரங்களுக்கு இந்த மாதிரி பானையை புதைச்சு வச்சு தண்ணி ஊத்தி காடை உருவாக்கி இருக்கிறாரு. அவரோட நோக்கம் வந்து இந்த இந்த இடத்துல காடு ஆயிடணும். ஸோ அதுக்காக தன்னோட உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் இந்த மனுஷன் சாக்ரிஃபைஸ் பண்ணி காட்டை உருவாக்கி இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டுல நிறைய சின்ன சின்ன விலங்குகள் ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. மானு, எலி, இந்த மாதிரி அணில், நிறைய விலங்குகள் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் 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 கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைசியா யானைகள் வர வரைக்கும். இப்ப யானை வந்த அப்புறம் அந்த காட்டோட உணவு சங்கிலியே வந்து முழுமையாயிடுச்சு. ஸோ இப்போ அது ஒரு நிறைவான ஒரு காடாவே மாறிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் யாரும் இந்த இடத்துல வந்து பொட்டல் காடு, இங்க காடெல்லாம் உருவாக்க முடியாதுன்னு சொன்ன மனிதர்கள் இன்னைக்கு அவர் வாயை பொளந்து பாக்குறாங்க. இந்த இடத்த ஒரு காடா அவர் மாத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து இந்திய அரசு புகழ் செஞ்சிருக்கு. 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இவர் இந்திய வனமகன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்கு. 2015 இந்திய அரசு பத்மஸ்ரீ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் போட்டோல உங்களுக்கு இருக்கும். பிரசிடென்ட் கிட்ட பத்மஸ்ரீ வாங்குற மாதிரி ஒரு போட்டோ. ஸோ கவுகாத்தி பல்கலைக்கழகம் இவருக்கு ஆனரரி டாக்டரேட்டும் கொடுத்துருக்குறாங்க, மதிப்புறு முனைவர் பட்டமும், இவரோட இந்த முயற்சியெல்லாம் பாராட்டி. ஓகே. ஸோ அதே மாதிரி நிறைய வனத்துறை அதிகாரிகள், ஜிட்டு கலிட்டா, இந்த மாதிரி நிறைய அதிகாரிகளும் இவரை வந்து பார்த்து இவர் பண்ண அந்த விஷயங்கள்லாம் பார்த்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் இவரை பத்தின ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளிவந்திருக்குது. இதெல்லாம் ஜாதவ் பையன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான சில இன்ஃபர்மேஷன்ஸ். உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்கும். திருக்குறள் நம்ம நாளைக்கு பார்ப்போம். இந்த யூனிட்லாம் கரெக்டாக படிச்சுட்டு வந்துருங்க, ஓகேவா? அதே மாதிரி ஜிஎஸ் கிளாஸ்க்கு அட்மிஷன் நெக்ஸ்ட் இருக்கும்போது நான் சொல்கிறேன். சிலர் ஃபோன் பண்ணி இப்போ ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி 2-3 கிளாஸ் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறேன், அப்போ வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி இப்போ எடுக்கிற கிளாஸோட வீடியோ லிங்க் டெய்லி வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோஸை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு வரலாம், ஓகேவா? தேங்க்யூ.